ஜெய்ஹிந்த் மக்களே, திஸ் இஸ் கார்த்திக் பிள்ளை ஃப்ரம் த கிரே. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயத்தை குடித்து பல பேர் இறந்து போயிருந்தாங்க. நமக்கு அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60+ இறப்பு ஏற்பட்டாகிவிட்டது. 130 பேர் ஆகியிருந்தாங்க மக்களே. அதில் ஆல்மோஸ்ட் 60 பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள். இன்னும் சில பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஆல்டிஹைடாக மாறுச்சா விஷச்சாராயம் இல்லையா அப்படிங்கிறதுலாம் அடுத்து தெரிய வரும் நமக்கு. இப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கருணாபுரம் ஏரியாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய திருமாவளவன் அவர்கள் அந்த மக்கள் சந்திக்க வந்திருந்த சமயத்தில் அந்த ஏரியாவில் ஃபுல் ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டம் ஃபுல்லாக இருந்தாங்க. அங்கே நாச்சியால் சுகந்தி அவர்களும் அங்கே போயிருந்தாங்க மக்களே. நாச்சியால் சுகந்தி அவர்கள் தன்னை ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க பதிவு பண்ணிக்கிறாங்க. இன்னொரு புறம் நாச்சியால் சுகந்தி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஃபஸ்ட்டு நாம் தமிழர் கட்சியில் இருந்திருக்கிறாங்க. தென் ஷி கேம் டு அதிமுக. இப்போது அந்த ஸ்பாட்டில் அவங்க இருந்திருக்கிறாங்க. தொல் திருமாவளவன் என்ன பண்ணியிருக்காருனால் அவர் மக்கள்லாம் பார்த்துட்டு ஹீ ஹேட் அ ப்ரெஸ் மீட். அந்த செய்தியாளர் சந்திப்பில் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்காரு. பேசுகிறப்போ சைட்லேருந்து அவங்க கத்துறாங்க. என்ன கத்துறாங்க அவங்க அப்படின்னு பார்த்தால், இங்கே ஏன் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கல்ல, அசம்பிளி நடக்குது இல்லை, போய் அங்கே 4 எம்எல்ஏ வச்சு நீங்கள் பேசுங்க, இங்கே ஏன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க கத்துறாங்க. இப்போ இந்த ஒரு கத்துறது அப்படிங்கிறது ஜனநாயக முறைப்படி ஒரு நல்ல விஷயந்தான், சரியான விஷயந்தான். அப்படி கத்துறப்போ எந்த அளவுக்கு அங்கே உள்ள மக்களும் காவல்துறை எங்கே ஏதாவது பிரச்சனை வந்துருமோ இந்த பெண்மணிக்கு அப்படிங்கிறதுனால எப்படி அவங்க தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறதும், அங்கே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஒரு சில நபர்கள் எப்படி கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டாங்க அந்த பெண்மணிக்கிட்ட அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. அதாவது ஒரு விஷயம் பார்க்கணும், நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கல்ச்சர்ட் அண்ட் சிவிலைஸ்ட் பீப்புள் அப்படின்றது ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது ஒரு பொது வெளியில் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை அவங்க திருமாவளவனை அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க. அப்போது திருமாவளவனை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியலில் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது. ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய ஒரு அரசியல் சாசனம், எழுதப்பட்ட அரசியல் சாசனத்தில் அனைவருமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான், விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். அப்போது இந்த அம்மா தப்பாக பேசலை, திருமாவளவனை பற்றி பர்சனல் லைஃப் பற்றி பேசலை, திருமாவளவனை அசிங்கமாக பேசலை. என்ன கேட்குறாங்க, 4 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, நீங்கள் இங்கே ஏன் பேசுகிறீங்க, போய் அங்கே அசம்பிளியில் பேசுகின்றாங்க. இது அவர்களுக்கு உரித்தான அனைத்து உரிமையும் உள்ள ஒரு விஷயம். அவங்களும் வராங்க, ஒரு பத்திரிகையாளராக வந்தாங்களோ இல்லை அதிமுகவுடைய ஒரு மெம்பராக வந்தாங்களோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா விமர்சிக்க தான் செய்வாங்க. அவங்க மக்களை பார்க்குறாங்க, மக்கள்கிட்ட பேசுகிறாங்க, மக்களோட துயரத்தை பார்க்குறாங்க அப்படின்னு தெரியுது. இது இன்னொரு விஷயம் சொல்லிடுற மக்களே, இதில் அந்த மக்களுடைய துயரம் அப்படிங்கிறது நம்ம வேறுபடுறோம் நம்ம. ஏன்னால் ஒரு விஷச்சாராயத்தையும் கள்ளச்சாராயத்தையும் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு எத்திக்கல் விஷயம் இருக்குது. அதை மீறி அவங்க குடித்தாங்க, அது விஷச்சாராயம் குடிச்சு இறந்து போயிடுறாங்க. அதில் அவங்க மேலே அனுதாபப்படுறதா அனுதாபப்பட வேண்டாமான்றது செப்பரேட் டாபிக். ஆனால் அந்த குழந்தைகள் அழுகிற பொழுது அவங்க ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அப்பனும் ஆத்தாவும் குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்கன்றது அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு வருத்தம் பார்க்கும்பொழுது இருக்கும். அந்த ஒரு உணர்வில் ஒரு பெண்ணை அவங்க கத்துறாங்க. அது எதிர்க்கட்சியாக கத்தினாலும் சரி, பத்திரிகையாளராக சொன்னாலும் சரி, அது தப்புன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அங்கே அந்த பெண்ணை எப்படி அசிங்கப்படுத்துகிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஒரு நபர் பேசுகிறாரு, எங்கள் தலைவர் பேசுகிறாரு, என்ன தைரியம் துணிச்சல் இருந்தால் எதிர்த்து பேசுன்றாரு. அவங்க தலைவர் என்ன கடவுளா? ஏன் உங்கள் தலைவர் யாரும் எதிர்த்தே பேசக்கூடாதா? இப்படிப்பட்ட ஜனநாயகமற்ற கட்சி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் உண்மையாகவே இந்த மாதிரி நபர்களை வச்சிருக்கிறதுக்கு வெக்கப்படணும், சத்தியமாக வெக்கப்படணும். இதுவரையில் அப்படி பேசின நபரை கண்டிச்சாலும் நமக்கு தெரியல.
கண்டிச்சிருக்கணும், ஸ்பாட்டில் கண்டிச்சிருக்கணும். தம்பி அமைதியார். அனைவருமே இங்கே அரசியலில் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. என்ன தானே பேசுனாங்க, நீ ஏன் ஓரா குதிக்கிற இருப்பா மூட்டுன்னு சொல்லியிருந்துருக்கணும். இவங்க தலைவரை பேசின துணிச்சல் உனக்கு அப்படின்னு அந்த நபர் கேட்குறாரு. இன்னொரு நம்ம சைடில் வந்து தொட்டு அந்த அவங்கள தொட்டு இப்படி கூப்பிட்றாரு. முதல்ல எப்படி ஒரு பெண்ணை தொடரலாம், அந்த மாதிரி தொட்டு கூப்பிட்டு நீ யார், எந்த ஊர் நீ அப்படிங்கிறான். அடுத்தது பைத்தியமா அப்படின்னு வார்த்தை வேறு. அவங்கள கேஸை போடுங்க. எது கேஸை போடணும்? இவங்களுடைய மனநிலைமை பாருங்கள் மக்கள். இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்கக்கூடிய நபர்கள் மனநிலைமை நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒருத்தவங்க எதிர்த்து நியாயமாக பேசினாலும் அவங்க மேலே கேஸை போடு, அவங்க பைத்தியம், அவங்க லூஸு, நீ யார், எந்த ஊர் நீ, அது எப்படி எங்கள் தலைவர் நீ வந்து எதிர்த்து துணிச்சலாக நீ பேசலாம், அவங்க என்ன துணிச்சல் உனக்கு? உங்களுக்கெல்லாம் வந்து பேஸ்மெண்ட்டாக வீக்காக இருக்கலாம்னா தம்பிகளா, உங்கள் தலைவர், உங்கள் கட்சி தலைவர் நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாது, நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் இருந்துட்டு போயிருங்க. அடுத்தவங்களை நீங்கள் சொல்கிறதுக்கு உங்கள் என்ன துணிச்சல் இருக்குது? முதல்ல அதுக்கு இவங்க தான் ஃபஸ்ட்டு கேஸை போடணும். நாச்சியார் சுகந்தி அவர்கள் பண்ணதில் நமக்கு தெரிந்து எந்த தவறும் இல்லை மக்களே. ஒரு தப்பு இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கலாம், சம்பவத்தை மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஏன்னால் அங்கேருந்து கத்துறதை விட இந்த கூட்டத்தில் ப்ரெஸ் மீட்குள்ளே வந்து அவங்க செல்ஃபோன் எடுத்து இப்படி நேராக வந்து மூஞ்சிக்கு நேராக வச்சு, திருமணம் மூஞ்சி நேராக வச்சு இங்கே கேள்வி கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டிருந்தா அது தரமான சம்பவமாக இருந்திருக்கும். அந்த இடத்துல ஒரு பத்திரிக்கையாளர் நின்று கேள்வி கேட்குறப்போ திருமாவளவன் cannot avoid it. he has to answer. அந்த ஆன்சர் பண்ண ததிகணத்தம் பண்ணி சப்போஸ் அங்கே மற்றவங்க அங்கே சுற்றி உள்ள அந்த அல்லக்கைகள் யாராவது இந்த அம்மாவை வந்து அசிங்கமாக திட்டினாங்கனால் சுற்றி உள்ள பிரச்சாரம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு முறை நமக்கு ஞாபகம் இருக்கும் மக்களே, சார் நீங்கள் திமுக ஆள்னு சொன்ன ஒரு பத்திரிக்கையாளர் பேசியிருப்பார். பேசினோடனே திருமாவளவன் அப்படியே கொதிச்சு எழுந்திருப்பார். அது ஏன் கொதிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி கலவர வழக்கை பற்றி அப்போ ரொம்ப பீக்காக போயிட்டு இருந்த சமயம். பீக்காக போயிட்டு இருந்தப்போ முக ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து பெரிய கெட்ட பேர் இருந்த சமயம். அந்த சமயத்தில் வந்து விசிகே தான் கலவரத்தை பண்ணாங்க, எல்லாத்தையும் பண்ணி லூட் பண்ணி திருடி அந்த ஸ்கூலை எரிச்சது பூரா விசிகே தான் அப்படின்றது திருமாவளவன் தான் முழுக்க எல்லாத்துக்கும் வந்து ஹெட்டு, அவர் தான் ஹெட் பண்ணார் இந்த விஷயத்தை அப்படின்னு தெரிஞ்ச உடனே முக ஸ்டாலினுக்கு வந்து ஹி பிகம் எக்ஸ்ட்ரீம்லி இரிட்டேட்டட். அந்த சமயத்தில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் திமுக ஆரம்பிச்சோடனே யார் திமுக ஆரங்கிறன்னு கத்துன உடனே சுற்றி உள்ள பத்திரிக்கை கடுப்பாயிட்டாங்க. தொடர் நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, என்னடி பேசுகிறீங்க நீங்கள் கத்த ஆரம்பித்தாங்க. அந்த சம்பவத்தை திருமாவளவன் மறக்கவே மாட்டார் வாழ்க்கையில். அதற்கு பிறகு அப்படியே அடங்கினார், டக்குன்னு அடங்கினார். கை கட்டி நிற்கட்டுமா அப்படின்னு கேட்டார். வார்த்தையை அளந்து பேசுங்கன்னாங்க சுற்றி உள்ள பத்திரிக்காரங்களாம். வார்த்தையை பொறுமையோடு பேசணும், நீங்கள் எப்படி நீங்கள் அவர் திட்டலாம் கேட்டாங்க. அந்த நாச்சியார் சுகந்தி மட்டும் அந்த இடத்துல கத்துனதை இங்கே வந்து கத்தியிருந்தாங்கன்னா, இங்கே வந்து அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்கன்னா, கத்தக்கூட வேண்டாம், இந்த கேள்வியாக கேட்டிருந்தாங்கன்னா அவன் எமோஷன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருந்திருக்கும், ஒரு தரமான சம்பவமாக இருந்திருக்கும். அதாவது ஒரு ஆஸ்பெக்டில் இவங்கெல்லாம் எப்படி அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிறது துல்லியமாக அங்கே வந்து வெளிப்பட்டிருக்கும். சம்பவத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து கத்தி எல்லாரும் அவங்கள தள்ளி விட்டு போக சொல்லி அவன் வந்து லூஸுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அந்த அசிங்கத்துக்கு உள்ளாகிட்டாங்க அப்படிங்கிறது வருத்தமான விஷயம் மக்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி திருமாவளவன், அவரை எதிர்த்து ஒருத்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு கூட, ஒரு பெண் கேள்வி கேட்கறதுக்கு கூட சுற்றி உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கவங்களாம் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அதை போலீஸ் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க. இந்த நாச்சியார் சுகந்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டும், கொடுத்தாலும் நமக்கு தெரியல, கொடுத்துருந்தால் அதை பதிவு பண்ணியிருக்க வேண்டும், அதை பதிவுலாம் நமக்கு தெரியல. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்த ஒரு பெண் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வருத்தமான விஷயம், கேவலமான விஷயம். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஜனநாயகமா? இதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இல்லை சுற்றி அங்கே இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய சோ கால்டு சிறுத்தை குட்டிகள் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல மக்களே. அது இந்த எலெக்ஷன் சமயத்தில் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்பித்த சமயத்தில் கூட இருந்த மூத்த நபர்கள், அதாவது அவங்ககிட்ட பேசுகிற சந்தர்ப்பம் கிடைச்சது மக்களே. அப்போ அவங்க பேசினப்போ அவங்க சொன்னாங்க, சார் திருமாவளவனை வளர்த்து விட்டதே நாங்கள் தான். நாங்கள் எப்படி வளர்த்து விட்டோம் அப்படின்னா, திருமாவளவன் வந்து இந்த கட்சியை டெவலப் பண்ணுவார், சுற்றி உள்ள எங்கள் சமூகத்து ஆட்கள், அதாவது அவங்களோட எஸ்சி சமூகத்து பசங்களை படிக்க வைப்பார், படித்து சிவிலைஸ்டாக மாற்றுவார், எல்லாரையும் வந்து சமுதாயத்தை நல்ல மதிப்புமிக்க நபராக மாற்றுவார். ஏன்னால் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் முக்கால்வாசி பேர் கல்வி அறிவு கிடையாது சார். கல்வி வந்தால் நல்ல கண்ணியம் வரும், கண்ணியம் வந்தால் அவங்களுடைய வார்த்தைகள் அவங்க நடவடிக்கை எல்லாமே மாறும்.
சுற்றி உள்ள மற்ற சமூகத்தினர் கூட சகஜமாக பழகிறதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு டிசிப்ளின் இருக்கும், டீசென்சி இருக்கும். இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்கள் வந்து திருமாவளவனை வளர்த்து விட்டோம். ஆனால் இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சிகளில் திருமாவளவனை கூட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா படித்த பண்பட்ட சிவிலைஸ் பீப்புள் கிடையாது சார். இப்போ இருக்கவும் பூரா ரவுடி, பொறுக்கி, கொள்ளடிக்கிறவன், கொலை பண்ணுறவன், இன்ஃபேக்ட் வந்து ஸ்கூலை எரிக்கிறவன், ஸ்கூலை எரிச்சால் என்ன லூட் பண்ண முடியும் பார்க்குறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், இப்படி தான் கூட இருக்கிறாங்க. அதாவது இந்த சமுதாயத்தின் துரோகி திருமாவளவன் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக பேசினாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எந்த அளவுக்கு திருமாவளவன் அவ்வளோ அதிருப்தி உள்ள நபர்கள் இருக்கிறாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் மக்களே. ஒரு சமுதாயத்தை, அதாவது எஸ்சி சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு மிகப்பெரிய தேவை கல்வி, அடுத்தது டிசிப்ளின், அடுத்தது டீசென்சி அண்ட் டெக்கோரம். இது எதையுமே ஒரு கட்சி அங்குள்ள மக்களுக்கு திணிக்கலை, அந்த நபர்களுக்கு திணிக்கலை அப்படின்னால் அப்போ அந்த கட்சி இருக்கிறது எதற்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஜாதி கட்சியாக இருந்து அப்புறமா கட்சியாக டெவலப் ஆகி அது கட்சியாக முன்னேற்றப்பட்டு அப்படி இருக்குனால் அந்த கட்சி மூலிமா எத்தனை பேர் பண்பட்டு வந்திருக்காங்க, எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை பேர் சிவிலைஸ்டாக வராங்க, எத்தனை பேர் கல்ச்சர்டாக வெளியே வராங்க, அந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மற்ற சமூகத்தில் எப்படி மிங்கிள் ஆகிறாங்க. இதுதான் ஜாதி ஒழிப்பு. ஜாதி ஒழிப்பு அப்படின்னால் நான் பெருநாம நிற்பேன், எனக்குன்னு பிசிஆர் ஆக்ட் இருக்குது, எஸ்சிஎஸ்டி ஆக்ட் இருக்குது, நான் எல்லாரையும் போட்டு சப்ரஸ் பண்ணுவேன், எல்லாரையும் நான் அடிப்பேன், எல்லாரையும் நான் வந்து பண்ணுவேன், எல்லாரையும் நான் வந்து எல்லா ரவுடிசமும் பண்ணுவேன், ஆனால் அவன் என்னை திட்டினா அவனை திருப்பி வந்து ரெட்லியேட் பண்ணிட்டா நான் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட வைப்பேன். இது கிடையாது ஜாதி ஒழிப்புன்றது. ஜாதி ஒழிப்புனா எல்லா சமூகத்தினரும் ஒன்றா புழங்குவதற்கு ஏற்பாடு பண்ணுறது. அதற்கு இந்த மக்களை அந்த மக்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு கல்வி, அவங்களுடைய கண்ணியம், அவங்களுடைய சிவிலைசேஷன்ஸ், அவங்களுடைய கல்ச்சர் எல்லாத்தையும் வந்து கொண்டு போகிறது. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்ட் பர்சனாக ஒரு சமுதாயத்தை மாற்றாமல் அந்த சமுதாயத்தை இன்னும் பிரித்து 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 கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஜாதி ஒழிப்பு அல்ல மக்களே, இது ஜாதியுடைய பிரிவு. இன்னமும் சொல்கிற மக்களே, ஒரு எஸ்சி சமூகத்து மக்கள் கூட மற்ற சமூகம் மிங்கிள் ஆகிறதுக்கு இன்னும் யோசிக்கிறார்கள் பல இடங்களில். அப்போ இது ஜாதி ஒழிப்பா இல்லை ஜாதி விரிவான்னு பார்த்துக்குங்க. இதற்கு முழு மூல காரணம் என்னன்னு பார்த்தால் விடுதலை சிறுத்தை கட்சி அவங்க பண்ணக்கூடிய தவறுகள். அந்த தவறுடைய மிகப்பெரிய சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இந்த இடத்துல ஒரு பெண் கேள்வி கேட்க கூடாது அந்த சமுதாயத்து தலைவரை அப்படின்னால் அது என்ன மாதிரி ஜனநாயகம்ன்றது நமக்கு தெரியல. இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இப்போ நாளைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவரான திருமாவளவன் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோமே, இறந்துட்டா அந்த கட்சியோடைய சுற்றி உள்ள ஆட்கள், அந்த கட்சிக்குள்ளே இருக்க ஆட்கள் எப்படி அடிச்சுப்பாங்கன்னு பாருங்கள், எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள். Do they be a civilized people or இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சிவிலைஸ்டாக நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. ஒரு தலைவனா என்ன அர்த்தம்னா நம்ம இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த மக்கள் அந்த கண்ணியத்தை மெயின்டைன் பண்ண தெரியணும், கண்ணியமாக நடந்துக்க தெரியணும். இந்த கண்ணியம்ன்றதே இல்லை அப்படின்னால் அப்போ இந்த கட்சி எப்படி இருக்கும், இந்த கட்சி எப்படி வந்து நல்ல மக்களை உருவாக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல மக்களே. இன்னும் நிறைய அரசியல் கருத்துக்களை பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் மக்களே. நன்றி, வணக்கம்.